सर्वसिद्धांत रत्नाद्या सर्वलोकैका दृक्प्रता सर्वभागवत प्राणा श्रीमद्भगवतो प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एक बंधो मत संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते साधु साधु तादायिन अतीनो चाता करा हना मुंचा कदाचिन मां प्रेम न कृत्कंतयो स्पुरः हरे कृष्णा 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 हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள்ல நம்ம சர்வபௌம் பட்டாச்சாரியாவிற்கும் மகாபிரபு அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். ஆத்மராமா அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு மகாபிரபு அவர்கள் எப்படி விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, சனாதன கோஸ்வாமி இதையே கேட்கிறார், மகாபிரபு கிட்ட கேட்கிறார். நீங்க ஜெகநாத் புரியில இருக்கும்பொழுது சர்வபௌம் பட்டாச்சாரியாக்கு நீங்க விளக்கினீர்களே, அதற்கு நீங்கள் எனக்கும் அதே மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த சம்பாஷணை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி ஆத்மா ராமஸ்ச முனையோ நிர்கிரந்தா அபி உருக்ரமா குருவந்தி அகைத்துகம் பக்திம் இதம்பூத குணோஹரி. இதுதான் இந்த ஸ்லோகம். அந்த 11 வார்த்தைகளில் உள்ள அர்த்தங்களை மகாபிரபு எப்படி விளக்கமாக கூறிக்கொண்டிருக்கிறார். பல்வேறு வகையான விளக்கங்கள். மகாபிரபு இவரை கேட்கும்போது, பட்டாச்சாரியாவை கேட்கும்போது 9 முறையில் அவர் விளக்கம் அளிக்கிறார். அந்த 9ஐ தவிர்த்து மகாபிரபு அவர்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 18 விதமான அர்த்தங்கள், மொத்தத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 61 62 அர்த்தங்கள் மகாபிரபு கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தில் உள்ள பல்வேறு வகையான வார்த்தைகளுக்கு. நம்ம நேத்து வரைக்கும் பார்த்தது அந்த நிர்கிரந்தா. நிர் அப்படின்னா இட் இஸ் லைக் அ ப்ரிஃபிக்ஸ். ஒரு வார்த்தையினுடைய ஒரு முன்னெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கும்பொழுது முன்னாடி ஆட் பண்றது. அந்த கிரந்தா அப்படிங்கும்போது கிரந்தங்கள் அப்படின்னா வேதங்கள். சோ அந்த நிர் அப்படிங்கும்போது அந்த நிருக்கு எப்படி 2 வகையான அர்த்தங்கள் நம்ம பார்க்கலாம். வேதங்களுக்கு அறியாமையில் இருக்கக்கூடியவர்களும் வேதங்களை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். உத்தம நிலையில் உள்ள பக்தியில் இருப்பவர்களும் வேதங்களுக்கு அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு முக்கியத்துவம் தருவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள், சமஸ்கிருத வார்த்தையினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜாலம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நேத்து. அதன் பிறகு நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படிங்கும்போது, நிர்கிரந்த அபி உருக்கிரமே குர்வந்தி அகைத்துகம் பக்திம் இதம்பூத குணோ ஹரி. சோ இந்த வார்த்தைகளுக்கு மகாபிரபு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உருக்கிரமா. உருக்கிரமா அப்படிங்கும் போதே நம்ம எல்லாருக்குமே நிறைய அதற்கான ஒரு விளக்கங்கள் நமக்கு தெரியும். உருக்கிரமா அப்படின்னா மிகவும் ஒரு பலசாலி, பவர்ஃபுல் பர்சன். அந்த பலசாலி அப்படிங்கும் போது என்னன்னா கிரமா. கிரமா அப்படிங்கும்போது ஒவ்வொரு முன்னேற ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து நம்ம முன்னேறுகிறோம் இல்லையா. அது போல முன்னேறக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னாலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்மளால போக முடியும். அந்த உருக்கிரமா அப்படிங்கிறது அதுக்கு உதாரணமாக வாமன தேவர். காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு பலி மகாராஜாவிடம் கேட்ட பொழுது பலி மகாராஜா பார்த்து சிரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிராமணனுக்கு அந்த அளவுக்கு வயது முதிர்ச்சி இல்லாத நிலையில் இருப்பவன் போல தோன்றுகிறான். இவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது போலிருக்கிறது. அவனுடைய கால்களினாலேயே அந்த 3 அடி நிலத்தை நான் அளக்க விரும்புகிறேன் அப்படின்னு. சோ அந்த உருக்கிரமா, அந்த பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சாஸ்திரங்களில் கூறும்பொழுது மகாபிரபு அவர்கள் இதை பற்றி கூறுகிறார். அந்த 3 அடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அனைத்து கிரக அமைப்புகளையும் தாங்கக்கூடிய வல்லமை படைத்த பகவான். சோ இந்த உருக்கிரமாக்கு அவரை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எதுவுமே காண்பிக்க முடியாது. நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது பக்தியில் ஒருவன் முன்னேற வேண்டும். பக்தியில் அதிக ஆற்றல் படைத்தவன், அதிக வலிமை படைத்தவன். இங்க வலிமை அப்படின்னா அந்த உடல் அளவில் இஸ் அ குட் பிசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த உடல் வலிமையை பொறுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது இங்க. இந்த உருக்கிரமா அப்படிங்கும்போது எந்த அளவிற்கு நாம் பக்தியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம், வல்லமை படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் நமக்கு ஆன்மீகத்தில் தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல நீங்க எந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றீங்களோ
அந்த சம்பிரதாயத்துல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ, அந்த ஆச்சாரியர்கள் உங்களுக்கு என்ன போதனைகளை தருகிறார்களோ அதை வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் தட். நம்ம தண்டவத் பிரணாம்னு சொல்றோம்ல, தண்டம் அப்படின்னா என்ன, ஒரு 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 குச்சி, அந்த குச்சி அப்படி கீழே விழுந்ததுன்னா அது முன்ன பின்ன ஆடவே ஆடாது, அப்படியே பட்டால்னு கீழே விழும். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் ஒரு ஆச்சாரியரை அணுகி அவரிடம் போதனையை பெறும் பொழுது மாற்று கருத்துகளே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒருத்தர் பக்தியில ஒருத்தர் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த சம்பிரதாயத்தில் அந்த சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொடரில் நமக்கு கூறப்படுகிற கருத்துகளுக்கு மாற்று கருத்து இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், அதுல தவறே கிடையாது. ஆனால் ஆமோதிக்க கூடாது. அது ஆமோதித்தல் என்றால் நான் சொல்ற கருத்து தான் கரெக்ட், நான் இப்படித்தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வந்து கேட்கறாங்க, யூடியூப்ல கேட்பாங்க, அதுல கேட்பாங்க, வேற வேற ஆச்சாரியர்கள் சொல்றதை கேட்பாங்க, வேற சம்பிரதாயம், அதெல்லாமே வந்து ஒரு தர்க்கமாக பார்ப்பார்கள். நம்ம கிட்ட ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து நம்ம சம்பிரதாயத்துல பேசுறோம் அப்படிங்கும் பொழுது, இல்லையே இது வந்து அப்படி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. அதுக்காக தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்து மகாபிரபுவும் சரி, அவர் பின் வழி வந்த பிரபுபாதர் அவர்களும் சரி, நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க வந்து கேட்கணும், அதைத்தான் நீங்கள் வழிமுறைப்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு குதிரையை கண்களை கட்டி, அதாவது ரெண்டு பக்கம் அது பார்க்க கூடாதுன்னு ஒரு தடுப்பை போட்டு ஓடும் பொழுது அது முன்ன பின்ன பார்த்து எங்கேயாவது டைரக்ஷன் மாறிடுமோன்னு, அது டைரக்ஷன் மாறினா அது ஸ்டில் அது ஓடிட்டு தான் இருக்கும். அதனுடைய அந்த கோர் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம்ல, அந்த அடிப்படை செயலானது ஓடுதல், அது நிச்சயமா அது செய்யும். ஆனால் அந்த இலக்கை அது அடையுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுபோல மாற்று சம்பிரதாய கருத்துக்களை கேட்டு நம்முடைய மனதிலேயே அதை பற்றி சிந்தித்து கொண்டு ஒரு தர்க்க ரீதியாக நாம் வாதாட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஆன்மீகத்தில் தான் இருப்பீர்கள், ஆன்மீக கருத்துக்களைத்தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இறுதி இலக்கை நம்மால் அடைய முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதுக்காக தான் அந்த தீர்க்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப் சின்சியரா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் பக்தியில. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு ஒரு உதாரணமாக இது காண்பிக்கப்பட்டு அந்த தொடர்போடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த உருக்கிரமா அப்படிங்கிறது. அதன் பிறகு முக்கியமான ஒரு வார்த்தை குருவந்தி. குருவந்தி அப்படிங்கும்போது மகாபிரபு வந்து அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்லோகம் வந்து அவர் சொல்றாரு. அவர் சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து இந்த ஒரு ஸ்லோகம், குர்வந்தி பாத ஏ பராஷ்மை பாத ஹோய் கிருஷ்ண சுக நிமித்த பஜனே தாத்பரிய கஹாயா. குர்வந்தி பாதையே பரஸ்மை பாத ஹோய் கிருஷ்ண சுக நிமித்த பஜனே தத்பராய கஹாயா. அதாவது குர்வந்தி அப்படின்னா குர்வந்தி பாதா, இதற்கு வந்து இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. என்ன அர்த்தங்கள் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து இலக்கணத்துல வந்து செயல் வெர்புங்கிறோம் இங்கிலீஷ்ல வந்து. வெர்ப் அப்படின்னா என்னன்னா, a word denotes your action, that is called a verb, right? Sleeping, talking, sitting அப்படிங்கும்போது these are all verb. your action is denoted by a verb. அப்படி இருக்கும்போது இந்த குர்வந்தி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஒரு செயலை குறிக்கக்கூடியது. செயல் இங்க வந்து குர்வந்தி என்னன்னா, you are doing a work, to do, செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும், குர்வந்தி அப்படிங்கும்போது. இதை மகாபிரபு விளக்கும் போது என்ன விளக்குகிறார் என்றால், வேலை செய் என்றால் அதை இரண்டு வகையான நாம் பிரிக்கலாம். குர்வந்தி அப்படிங்கும்போது இரண்டு வகையாக, கிருஷ்ண சுக நிமித்த பஜனே, கிருஷ்ண சுக நிமித்த பஜனே அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆன்மீக தொண்டில் ஈடுபடுதல் ஒன்று. இன்னொன்னு வந்து என்னன்னா பரஸ்மை பாதா, தட் மீன்ஸ் யூ ஒர்க் ஃபார் சம்படி எல்ஸ். நீங்க வந்து செய்யற காரியங்கள் வந்து அதே காரியங்கள் தான் நீங்க செய்றீங்க. ஆனால் நீங்க செய்யும் பொழுது ஒன்று பகவானுக்காக செய்வது, இன்னொன்று மற்றவர்களுக்காக செய்வது. அந்த மற்றவர்களுக்காக செய்வது உங்களுடைய நிலை வந்து அந்த எஜமான், முதலாளி, தொண்டன் அப்படிங்கிற அந்த நிலையில வந்து மாறுபாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த முடிவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனாக இருக்கிறது? மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, அந்த பகவானுக்கு அந்த கிருஷ்ண சுக நிமித்த பஜனே, பகவானுக்காக செய்யக்கூடிய ஒரு பக்தி தொண்டை ஆற்றும் பொழுது அதன் மூலமாக நீங்கள் முழுமையை பெறுகிறீர்கள். ஆத்மராமா அந்த வார்த்தையை அவர் திரும்ப அந்த இடத்துல ஆட் பண்றாரு. ஆத்மராமா அப்படிங்கும்போது அந்த முழுமை, ஃபுல் ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எப்ப கிடைக்கும்?
அது ஒரு பக்தனுக்கும் கிடைக்கலாம். பகவான் இஸ் an ஆத்மராமா, இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் எவ்ரிதிங். சோ அந்த நிலையை ஒரு பக்தன் அடைய வேண்டும் என்றால் அவனுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த விளக்கத்தை அளிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை முடிவிலும் அந்த ஆத்மராமா ஆத்மராமா ஆத்மராமான்னு அவர் சேர்த்துக்கிட்டே வர்றாரு. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த குர்வந்தி பாதா, பகவானுக்கு நீ சேவகம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முழு திருப்தியின் மூலமாக நீ அந்த ஆத்மராம நிலையை அடையலாம். சோ திஸ் இஸ் த மீனிங் ஃபார் தட் குர்வந்தி. பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்முடைய நடவடிக்கைகள் மாறுபட வேண்டும். இது என்ன ஆகுது அப்படின்னா, இதை இன்னொரு ஃபர்தரா விளக்கும் பொழுது அவர் வேறு ஒரு ஸ்லோகம் மூலமாக இந்த செயல்கள் எப்படி அமைகின்றன, செய்யக்கூடிய செயல்களே வந்து 2 விதம் அப்படின்னு சொன்னாரு. மற்றவர்களுக்காக உழைப்பது, பகவானுக்காக உழைப்பது அப்படின்னு. அந்த செயல் செய்யும் பொழுது கூட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், பக்திக்காக ஒருத்தர் செயல் பண்றாரு அப்படின்னா அதை அவர் 3 வகையாக பிரித்து காண்பிக்கிறார். ஹேது சப்தே கஹே புக்தி ஆதி வாஞ்சந்தரே புக்தி சித்தி முக்தி முக்கிய ஏதினே பிரகாரே. ஹேது சப்தே கஹே புக்தி ஆதி வாஞ்சாந்தரே புக்தி சித்தி முக்தி முக்கிய ஏதினே பிரகாரே. அதாவது ஹேத்து அப்படிங்கும் போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹேத்து ஹியர்? பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, காரணம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா? நம்ம சாதாரணமே பௌதிக வாழ்க்கையில நம்ம வந்து ஏதேனும் ஒரு செயல்கள் செய்யறோம் அப்படிங்கும்போது there are some reasons. பிளைண்டா போய் யாரும் வந்து எந்த வேலையுமே செய்யறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். there is a motive behind every action. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. அது வந்து உங்களுடைய பௌதீகத்தினுடைய ஒரு முழுமையான நிலையை அடைவதற்காக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இருக்கலாம். அதைத்தான் பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, புக்தி சித்தி முக்தி. சோ புக்தி அப்படிங்கிறது நத்திங், இட்ஸ் அ பக்தி. பக்தியை பத்தி நம்ம பின்னாடியும் படிக்க போறோம். சித்தி அண்ட் முக்திக்காக கூட மக்கள் பல்வேறு வகையான காரணங்களில் ஈடுபடுகிறார்கள். அதாவது மாயையின் பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக. மாயையின் பரிபூர்ண நிலை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய காரியத்துல வந்து முழுமையாக அவர்களுக்கு ஒரு இந்திரிய சுகம் தர வேண்டும். இந்திரிய சுகம் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இந்திரிய சுகம் என்பது எப்படி ஏற்படுகிறது என்றால் அந்த முக்குணங்களினுடைய போர்வையினால் ஏற்படுகிறது. அந்த 3 குணங்கள் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும். 3 குணங்கள் என்னென்ன குணங்கள் அப்படின்னு. என்னென்ன குணங்கள்? 3 குணங்கள் நம்மளுது சொல்லுங்க பார்க்கலாம். சத்வரஜோ தமஸ். சத்வம் ரஜஸ் தமஸ். எல்லாருக்கும் வந்து எந்தெந்த குணங்கள்ல இருப்பாங்க? சத்துவகுணத்துல இருப்போம், 3 குணத்திலயுமே இருப்போம் இல்லையா பிரபு? எல்லா குணத்திலுமே இருப்பாங்க பிரபுஜி. எப்ப வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். சோ ஆச்சாரியர்கள் வந்து இந்த குணத்தை பிரிக்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான குணங்களில் மக்கள், அதாவது ஒரு ஜீவராசினா மனித ஜீவராசி தான். மற்ற ஜீவராசிகள்லாம் மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இதுல சம்டைம்ஸ் தே வில் பிஹேவ் லைக் அ சாத்விக். ஒரு பாம்போ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு அனிமலை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணாம அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து சாத்விக்னு நினைச்சுக்கலாம். வயலண்டா இல்லாம இருக்கும். அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் மனித ஜீவராசிகள். இந்த மனித ஜீவராசிகள் அப்படிங்கும்போது இந்த 3 குணங்கள், இந்த குணங்களினுடைய கலவை ஆச்சாரியர்கள் வந்து கொடுக்கும்போது 3x3x3x3. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுக்கள், மூலக்கூறுகள் அப்படிம்பாங்க. இது சயின்ஸ் படிச்சவங்க யாராவது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். கார்பன், ஆக்சிஜன் அப்படின்னு 2 இருக்கு. அந்த 2க்கும் வந்து மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா அந்த ரசாயன மூலக்கூறுகள் பார்க்கும்போது 1 அப்படிம்பாங்க. ஒரு கார்பன், ஒரு ஆக்சிஜன் அப்படிம்பாங்க. அதனுடைய ஃபார்முலா பார்த்தா CO அப்படிம்பாங்க. அந்த கார்பன் 1 வச்சுக்கிட்டு அதுல வந்து 2 ஆக்சிஜனை சேர்க்கிறாங்க வச்சுக்கோங்க. 2 மூலக்கூறுகளை சேர்க்கும்போது தட் வில் பிகம் CO2 அப்படிங்க. அதனுடைய ரசாயன பெயருக்கு வந்து வேறு ஒரு பெயர் கிடைக்கும். கார்பன் 1 தான் இருக்கும், ஆக்சிஜன் வந்து 3 போடுவாங்க. தட் வில் பிகம் CO3. அந்த ரசாயன பெயர் வந்து கார்பன் ட்ரை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மோனோ டை ட்ரை. ஸோ த கார்பன் இஸ் சேம். அது போல
இந்த முக்குணங்களில் வந்து சாத்விக குணத்தில் இருப்பவரோடு நாட்டு பசங்க கிடையாது, இந்த சாத்விக குணத்தோடு ரஜோ குணத்தை இணைக்கும் பொழுது யூ கெட் a different mood. That is what acharyas are writing. சோ அந்த ஹேத்து, அந்த காரணம் எதனால் வருகிறது அப்படிங்கும்போது மகாபிரபு இந்த மாதிரி ஒரு விளக்கம் தருகிறார் அவர். இது போல எந்தெந்த குணங்களில் அவர்கள் மாறுகிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல அந்த காரணங்கள் என்பது மாறுபடுகிறது. பக்தியில ஒருத்த முழுக்க முழுக்க வரான் அப்படின்னா அந்த காம்பினேஷன் வந்து எப்படின்னா பியோர் சத்விக்ல இருப்பாங்க அவங்க. சம்டைம்ஸ் மேபி தே வில் கெட் எ லிட்டில் ஷேட் ஆஃப் மேபி ரஜோவோ தமோவோ சேரும். ஆனா இந்த காம்பினேஷன் வந்து பல்வேறு வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒரு ரஜோ குணத்தோட இந்த ஃபார்முலா போட்ட மாதிரி ரஜோ குணத்தோட யூ ஆர் ஆடிங் தமஸ், யூ ஆர் ஆடிங் 2 தமஸ், யூ ஆர் ஆடிங் 3 தமஸ், இல்லைன்னா தமஸ் வித் சாத்விக மிக்ஸ் பண்ணி நீங்க ரஜோவில் எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள், மைன்யூட்டா அந்த ஒரு குணம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ்ல வந்து யூ வில் பி எக்ஸிபிட்டிங். ஒரு ஓவராலா ஒரு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஒருத்தர் பண்றாரு, அந்த ஆக்டிவிட்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த பிரவச்சனமே ஒருத்தர் 10 நிமிஷம் பண்றாரு அப்படிங்கும்போது அதை வந்து we can gauge, நம்ம வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அவர் எந்த மாதிரி ஒரு குணத்துல வந்து அந்த பிரவச்சனம் அவரால் தரப்படுகிறது. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னால முழுக்க 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 அந்த குணங்களினுடைய ஒரு தாக்கத்தினால் அவர் பல்வேறு வகையாக அவருடைய வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிப்பாங்க சடனா பாத்தீங்கன்னா, இல்லைன்னா மத்தவங்கள மட்டம் தட்டி பேச ஆரம்பிப்பாங்க அந்த 10 மினிட்ஸுக்குள்ள, இல்லைன்னா ரொம்ப சப்மிசிவா பேசுவாங்க, ரொம்ப அப்படியே பக்தி பகவானுடைய நிறைய வெர்சஸ் எல்லாம் கோட் பண்ணி அப்படியே அந்த மாதிரி கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு பண்ணுவாங்க. So within the 10 minutes he will be using different modes will be included. அது அவர் அறியாமலேயே அவருக்கு வரும். So அந்த மாதிரி வரும்போது this is the combination of the முக்குணங்கள். அது போல பார்க்கும்போது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி நிலையில் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த முக்திக்கோ சித்திக்கோ பக்திக்கோ வேறு வேறு விதமாக அவர்கள் ஆசைப்படுவார்கள். சோ அந்த சித்தி அப்படின்னு எடுக்கும்போது அகைன் அந்த சித்தியில வந்து 18 வகையான சித்திகள் நம்ம வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அதாவது he will become very சின்ன பார்ட்டிகளா வருவாங்க, மகிமா சக்தி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சித்திஸ் they will use. காத்துல பறக்கக்கூடிய தன்மை பெறுவார்கள் ஒரு சில பேரு, இல்லைன்னா உடம்ப வந்து அப்படியே ரொம்ப சின்னது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங்கு. கண்ணு வழியா ஏதாவது பண்ணுவாங்க, கண்ணு வழியா they will do some magic. நிறைய மேஜிஷியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அப்படியே பார்த்துட்டு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்பொழுது இந்த மகிமா சித்தி நகிமா லாட் ஆஃப் சித்திஸ் ஆர் தேர், 18 வகையான சித்திகள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சித்திகள் டெவலப் பண்றதுக்காக they have that ஹேத்து, the காரணம். the ஹேத்து மீன்ஸ் தட் காரணம். நம்ம இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா மகாபிரபு இஸ் ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டிங் ஃபார் பக்தி. அதே மாதிரி முக்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்தி அப்படின்னா அந்த பல்வேறு வகையான முக்திகளுக்காக அவர்கள் தங்களுடைய தவ வலிமையை பயன்படுத்துவார்கள். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, சாயுச்ச முக்தி, சிருஷ்டி, சாலோக்கியா, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். அந்த மாதிரி முக்திகள் பார்க்கும் பொழுது பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு ஒருத்தர் வராரு அப்படின்னா that is a rarest type of bhakti. ரெண்டு பேரும் பக்தி தான் பண்றாங்க. ஞான யோகி the transcendentalist also is doing a bhakti. அவர் என்ன பண்றாருன்னா பக்தி கம்ப்ளீட் மெடிடேஷன். பிசிக்கலி he is not serving somebody. அவருடைய உடல் உழைப்பின் மூலமாக எந்த ஒரு பக்தனும் ஒரு பகவானின் தொண்டனுக்கு அவர்கள் பக்தி செய்வது கிடையாது, சேவகம் செய்வது கிடையாது, அல்லது நேரடியாகவோ பகவானுக்கு சேவகம் செய்வதில்லை. உடலினால் அவர்கள் பகவானுக்கு எப்படி சேவகம் செய்கிறார்கள் என்றால் பகவானையே நினைத்து கொண்டிருப்பதினால். ஞானிகள் இந்த தவம் சொல்றாங்க இல்லையா, நான் வந்து தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், ரிஷிகேஷ்ல போய் உட்காந்துக்கிறேன், ஹரித்வார்ல போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கும்போது அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சித்திகளில் அவர்களுக்கு மகிமை கிடைக்க கூடும். இல்லையா, இந்த ஒரு ஸ்பெசிபிக் முக்திக்காக நான் பண்றேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கும்போது அந்த பலன் நோக்கு செயல்கள், தட் ஹேத்து, த காஸ் இஸ் ஃபார் வாட், இந்த காஸ் தான். சோ அவர் அதைத்தான் என்ன சொல்றாருன்னா அகைத்துகிம் காஸ் அப்படிங்கும்போது, அகைத்துகிம் அப்படிங்கும்போது வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங், கம்ப்ளீட்டா பகவானுக்காகத்தான் நான் சேவகம் செய்ய வேண்டும், அவருடைய சந்தோஷத்திற்காகத்தான் நான் சேவகம் செய்ய வேண்டும். சோ அந்த மாதிரி அந்த அகைத்துகிம்ல ஒருத்தர் வந்து ஈடுபடும் போது தட் பிகம்ஸ் அ பக்தி.
பக்தி அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா பார்த்துட்டே வந்தோம். அந்த முக்திக்காக பல்வேறு வகையான முக்திகளுக்காகவோ அல்லது பல்வேறு வகையான சித்திகளுக்காகவோ அவர்கள் பக்தியில் ஈடுபடுகிறார்கள். அந்த சித்தியில் அவர்கள் புலமை கிடைத்த பிறகு, அவங்களுக்கு அந்த சித்தி கிடைச்ச பிறகு அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணவும் செய்யலாம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து போலி குருமார்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சித்தியினுடைய மகிமையினால் அனைவரையும் மயக்கி அவங்க ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குத்தான் பகவான் என்ன சொல்றான்னா, அந்த பக்தி ஒருவனுக்கு வகை வர வேண்டும் என்றால் அதற்கு அகைத்துகம் அப்படிங்கிறார் இல்லையா, ஆத்மாராம வசம் வந்து அந்த அகைத்துகம் எப்படி வரும் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பகவானுக்குத்தான் சேவகம். தட் ஹேத்து, அந்த காஸ் ஷுட் பி ஒன்லி ஃபார் த பகவான். அந்த பகவானுக்காக நாம் செய்யும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பக்தி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான பக்திகள். நம்ம வந்து 9 பத்தி நம்ம பேசுறோம். பக்தி வந்து எப்படின்னா, அந்த சாதனா பக்தி இஸ் ஆல்சோ ஒரு பக்தி. சாதனா பக்தியில வந்து நம்ம என்ன பண்றோம், மத்த 9 வகையான பக்திகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும். அந்த பக்தியில ஒருவர் வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, அதுக்கப்புறமா பாவா, அதுக்கப்புறமா பிரேமை. இந்த 9 நிலை வந்து திஸ் இஸ் a stages where you have to perform your பக்தி. இது எல்லாமே பிராக்டிஸ் பண்றது சாதனா. அது வந்து 10வது பக்தியாக நம்ம எடுத்துக்கணும். வேற ஒண்ணு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 9 பக்தி தான் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இட்ஸ் ஆல் ஃபைன். இது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த சாதனா பக்தி. இதை நீங்க பண்ணுனா தான் யூ ஹாவ் அ சாதனா. டெய்லி நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை வந்து பக்திக்காக நமக்கு செய்யப்பட்ட செயல்கள் நாம செய்யும் பொழுதுதான் அது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு சாதகா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்னுதாரணமாக இருப்பது நீங்கள் அதை செய்கிறீர்களா இல்லையா. அந்த செய்யறது எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க செய்யலாம். உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வந்து நீங்க நம்பிக்கையோடு நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராக்ரஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கும். சாது சங்கம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அனர்த்த நிவர்த்தி, உங்ககிட்ட உள்ள குறைகளை எல்லாம் நீங்கள் தீர்த்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இட்ஸ் அ ப்ரோக்ரசிவ் ஸ்டேட். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேல வர வேண்டிய ஒரு நிலை. இத பண்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த 9 வகையாக நம்ம சொல்றோம். அந்த 9 வகையான நவவித பக்திங்கிறோம் இல்லையா. So the process, 9 different process is different and 9 different services is different. வெறும் சாண்டிங் தான் பிரபு நான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது இட் இஸ் அக்செப்டபிள், நோ ப்ராப்ளம், யூ கேன் டூ தட். சாதனா பக்தி அதை நீங்க வந்து சின்சியரா பண்ணணும். நீங்க வந்து ஒரு ஃபெய்த்தோட பண்ணணும். நீங்க வந்து யூ ஹேவ் ஒன்லி ஃபெய்த் இஃப் ஐ டூ தட். அதோட நீங்க நின்னுட்டீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. பட் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய முழு பலன், அதை பற்றி மேலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். சோ அதுக்காக தான் அந்த ஸ்ரத்தா ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகும்போது, சாது சங்காக்கு போகும்போது உங்க மனசுல வந்து நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த பஜனக்கிரியா, அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி விச் இஸ் த சாண்டிங் நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல நம்பிக்கை இருந்து நீங்க பண்றீங்க. ஆனா உங்க மைண்ட்ல அப்ப என்ன இருக்குன்னா, நான் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம ஆரம்பிப்போம். அந்த சாது சங்கத்தின் மூலமாக அந்த தொடர்ச்சியான அந்த ஆன்மீக சேவை செய்யும் பொழுது உங்கள் மனதில் உள்ள அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அனர்த்த நிவர்த்தி. சோ திஸ் இஸ் அ ப்ராக்ரஸிங் ஸ்டேஜ். நீங்க அதுல எது எடுத்தாலும் சரி, அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் 9 ப்ராசஸ்ல வந்து 9 ஸ்டெப்ஸ்ல வந்து நீங்க போகணும். த ப்ராசஸ் வேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மூலமாக போகணும். ஸோ திஸ் இஸ் த சாதனா பக்தி. இஸ் டெல்லிங் இன் திஸ் வே. இந்த 10 வகையை வந்து ஒருத்தர் எப்படி சின்சியரா பண்ணணும், அந்த முக்தி சித்தி எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் பக்திக்கு வரணும். வந்தால் அவர்களுக்கு வந்து அந்த முழுமையான அந்த பகவானை பற்றிய ஒரு முழுமை அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நிலையிலையும் வந்து பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாம் எங்க போய் ரீச் ஆகாங்க, அவங்க எந்த நிலையில இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து விளக்குகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு முதலாளி, ஒரு தொண்டன் அப்படிங்கிற ஒரு பாவத்துல வந்து நீங்க வந்து பக்தி தொண்டு ஆற்றி கொண்டு இருக்கும் பொழுது உங்க மனசுல வந்து ஒரு மரியாதை தரக்கூடியவர் பகவான், நீங்கள் ஒரு தொண்டன் அப்படிங்கிற நிலைதான் உங்களுடைய உறவு என்பது. அந்த மாதிரிதான் how a master and a servant is behaving, அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆசக்தி, அட்டாச்மெண்ட். உங்களுடைய மாஸ்டர் மேல உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குது, ஆசக்தி நிலை. அதுக்கப்புறமா ஃபர்தரா நீங்க இன்னும் எங்கேயுமே ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா நிறைய இருக்கு. யூ ஹாவ் டு கெட் நிஷ்டா, யூ ஹாவ் டு கெட் த ருச்சி, யூ ஹாவ் டு கெட் த பாவா, யூ ஹாவ் டு கெட் த பிரேமா அண்டால். அங்கெல்லாம் நீங்க போகவே மாட்டேங்கிறீங்க. நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டே நிக்கிறீங்க. நீங்க
யூ ஆர் அட்டாச்ட் ஒன்லி. பட் ஃபர்தரா நீங்க எப்படி ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க போகணும். அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனன் ஃப்ரெண்ட்லி சாக்கிய பாவத்துல வந்து போறாரு அவரு. அதுல வந்து இருக்கும்போது என்னன்னா அந்த சகோதரத்துவம். அப்கோர்ஸ் அர்ஜுனா வந்து we are just taking Arjuna as an example for a சாக்கிய பாவா. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதருடைய ரிலேஷன்ஷிப்போட நின்னு போயிடும். ஒரு 2 சகோதரர்களுடைய உறவை நீங்கள் பார்க்கும்போது அந்த டாப் கிளாஸ் திங்ஸ் வந்து அவங்க கிட்ட வராது. டாப் கிளாஸ் சீக்ரெட்ஸ் அவங்க பேசவே மாட்டாங்க. அந்த மேல அந்த பிரேமை அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு ஒரு நிலைப்பாடு, தே ஹேவ் அ பவுண்டரி, அதை கிராஸ் பண்ணவே முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஒரு இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி. லைக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கும்போது எல்லா விஷயமும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்களால பேச முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து 2 பேருமே சொல்லாத நிலவுக்கு வரும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மூவ் ஆகவே மாட்டேங்கிறாங்க. தே ஆர் ஆல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஒரு பேரண்டல் லவ், நம்ம யசோதாமாய் எடுக்கிறோம், நந்த பாபாவை எடுக்கிறோம் அப்படின்னா தேர் ரிலேஷன்ஷிப் இஸ் வித் எமோஷன்ஸ். அப்படியே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு அன்பு பரிமாற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பரவச நிலை. எமோஷன் மீன்ஸ் பரவசம். அவங்களுக்கு வந்து அந்த முழுமையாக அந்த உச்ச நிலை, அந்த ஒரு காதலன் காதலி, அந்த மாதுரிய ரசத்தை பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதுரிய ரசத்துல வந்து 2 பேருக்குமே எந்த விதமான ஒரு மனதில் ஒரு மாற்ற கருத்துகளே இல்லாம உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க போவாங்க. ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இருக்கும்போது தாய் வில் ஆல்வேஸ் பி ட்ரை டு டாமினேட். என் பையனுக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடும், என் பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில தான் போவாங்க அவங்க. சோ பகவான் இங்க வந்து மகாபிரபு சொல்லும் போது அந்த பக்தி என்பது முழுமையான ஒரு பக்தி அகைத்துவம், இந்த எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்வதுதான் அது போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து கோபியர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு நிலையில், நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம், டைம் இருந்தா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு உன்னத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. சோ திஸ் இஸ் தி பக்தி. திஸ் இஸ் ஹவ் வித்தவுட் அன் அகைத்துகம், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், வித்தவுட் எனி காஸ், எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் செய்வதுதான் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இதன் பிறகு அவர் செய்கிறார் இதம் பூத குணா. இதம் பூதா அப்படிங்கும் பொழுது அதற்கு பல்வேறு வகையான அர்த்தங்கள். குணா என்பது அதுக்கு தனியான ஒரு அர்த்தத்தை அவர் சொல்றாரு. இதம் பூதா அப்படிங்கும் போது அதற்கான பல்வேறு வகையான விளக்கங்கள் தரப்படுகின்றன. என்ன அது விளக்கங்கள்? இதம் பூதா அப்படிங்கும் போது the basic understanding of இதம் பூதா is டிரான்சிடென்டல். டிரான்சிடென்டல் அப்படிங்கும் போது அந்த ஆன்மீக பரவசம். அந்த ஆன்மீக பரவசம் அப்படிங்கும் போது அந்த ஆன்மீக பரவசம் வருவதற்கு முன்பு அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்றால் பிரம்மானந்தம். பிரம்மானந்தம் அப்படிங்கன்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பிரம்மானந்தம் அப்படின்னா பகவான் பற்றி முழுமையாக அவர்களுக்கு தெரியாத அவர்கள் வந்து பகவானை பற்றி ஒரு அரைகுறையான ஒரு புரிதல், அதுலயே வந்து அவங்களுக்கு ஒரு பரவசம் ஏற்பட்டு விடுகிறது. திஸ் இஸ் கால்டு பிரம்மானந்தம். சோ அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது யூ ஹவ் நாட் ஃபுல்லி என்ஜாய்ட். ஒரு இமயமலை மேல நீங்க ஏறணும், நல்ல பனிக்கட்டி, நல்ல சூரிய ஒளி, மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நீங்க வந்து அந்த பேஸுக்கு போன உடனே கீழே இருந்து அப்படியே மேல பாக்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளவு ஒரு பரவசம், அதை ஃபுல்லா ஏறி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா நீங்க ஆக்சுவலா மேல ஏறி போய் பார்க்கவே இல்லை. அதற்கு மேல ஏறி நின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பரவசமான காட்சிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அடித்தளத்தை பார்த்த உடனேயே அவர்கள் மனதில், நம்மளுக்கே நிறைய நடைபெறும். ஒரு சின்ன குழந்தைய வந்து நீங்க ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்க, இல்லைன்னா ஒரு சினிமா தியேட்டருக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கும்போது அந்த தியேட்டர் உள்ள நுழையும் போதே அதுக்கு வந்து ஒரு பரவசம் ஏற்பட்டு விடும். அதுக்கப்புறமா அந்த அந்த குழந்தைக்கு பிடித்த ஒரு நடிகர் ஸ்கிரீன்ல வரப்போறாரு அப்படிங்கும்போது அது உச்சகட்ட பரவசம். சோ அது போல இந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் பார்ஷியல் பிளிஸ் ஒன்லி. த கம்ப்ளீட் பிளிஸ் அப்படின்னா இதம் பூதா. தட் இஸ் வாட் மகாபிரபு சொல்றாரு. அந்த இதம் பூதா நீ வரணும் அப்படின்னா முழுமையாக பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் சொல்றாரு இதம் பூத குணா. அந்த பகவானினுடைய குணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதம் பூத குணா, உனக்கு முழுமையான ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் பகவான் எப்படிப்பட்டவர், எப்படி கவர்ச்சியானவர், எந்த குணங்களினால் நம்மை அவர் கவர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத முழுமையாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது முழுமையாக உங்களுக்கு எப்படி புரியும் என்றால் நீங்கள் எந்த ரசத்தில் நீங்கள் பகவானை அணுகுகிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு வகையான ரசங்கள், பல்வேறு வகையான ரசங்களில் பகவானை நாம் அணுகும் பொழுது பகவானை பற்றிய புரிதல் என்பது அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு செய்கிறது.
காரணம் என்ன அப்படின்னா அந்த முக்தி, இங்க அகைன் ஹி இஸ் கனெக்டிங் டு த முக்தி. அந்த முக்தி அப்படிங்கும்போது இந்த ஒரு வகையான முக்திக்காகத்தான் என்னுடைய பக்தி இருக்கிறது என்றால் உங்களால் அந்த முழு சுகத்தை அடையவே முடியாது. பகவானுக்கு எப்பொழுதும் நான் நித்திய தொண்டனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடு நீங்கள் செய்யும்போது மாத்திரை எடுத்துட்டு வரவா? மாத்திரை. சோ பகவானுக்கு நாம் வந்து என்ன மாதிரி ஒரு சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு நாம் போகும்பொழுது எந்த மாதிரி ஒரு ரசத்தில் நாம் பகவானை அணுகுகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த முழுமையான அந்த குணங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய பக்தியானது மாறுகிறது. பகவான் வந்து விளையாட்டா என்ன பண்றாருன்னா நாரதமுனி கிட்ட வந்து அப்படியே ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி காட்டும்போது நாரதமுனி கேட்கிறார், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது, இல்ல எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன மருந்து உங்களுக்கு தெரியாது, இல்ல உங்களுக்கு என்ன தலைவலி வருது, இதுக்கு என்ன மருந்து அப்படின்னா பகவானினுடைய லீலைகளில் இதுவும் ஒன்று. அவர் சொல்றாரு, என்னுடைய பக்தர்களின் காலில் உள்ள துளிகள், பாத துளிகள் எனக்கு கிடைத்தால் அதை என் தலையில தடவுனா போதும் அப்படின்னோடனே உடனே அதுக்கு என்ன நான் இப்பவே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய பிராமணர்கிட்ட போய் கேட்கிறார். கேட்ட உடனே எல்லாரும் சொல்றாங்க, என்ன நாரத முனிவரே உங்களுக்கு தெரியாத விஷயமா, இதை நாங்க கொடுத்தானே எங்களுக்கு மகா பாவமாச்சே எங்களுக்கு அப்படின்னு. ஒரு குறும்புக்கார பிராமணர் கேட்கிறாரு, ஏன் நீங்க கொடுத்துருக்கலாமே, நீங்க வந்து எங்ககிட்ட ஏன் வந்து கேட்கறீங்க இது அப்படிங்கிறார். சோ அவங்க எல்லாருமே தேவரால் அந்த ஒரு பயம், பாவத்தின் வினை அவர்களுக்கு கிடைத்து விடுமோ, பகவானுக்கு நம்ம வந்து பாவம் பண்றோமோ அப்படின்னு. ஆனால் அந்த அகைத்துகம் அப்படிங்கிறது இந்த பிரஜவாச, உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அந்த பிரஜவாச அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, கோபிகர்கள் அப்படியா எங்களுடைய பகவானுக்கு தலைவலியா அப்படின்னு எல்லாரும் வந்து அப்படியே அந்த மண்ணுல குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி குதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது No audio, Prabhuji. காரணம் that ஹேத்து they were not at all bothered. பகவானுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். சோ அப்ப அவங்களுடைய மனநிலை, நம்ம வந்து பகவானுக்கு இந்த தூசை கொடுத்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது அப்ப அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஆஹா, ஒரு குருமகராஜுக்கு நீங்க வந்து ஒரு ஐட்டம் நீங்க பண்றீங்க, அவர் வந்திருக்காரு, உங்களை வந்து இந்த டெம்பிள் இன்சார்ஜ் சொல்றாங்க, மாதாஜி குருமராஜுக்கு வந்து அவருக்கு இந்த ஐட்டம் பிடிக்குமா, நீங்க பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. அங்க வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு, ஒரு 200 ஐட்டம் வந்திருக்கு. குருமராஜுக்கு எல்லாமே போடுறாங்க. அவர் சாப்பிடும்போது நீங்க பண்ணின அந்த பர்டிகுலர் ஐட்டம் பேரை சொல்லி இது யார் பண்ணா, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், அதுதான் அந்த முக்கிய அந்த குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது பகவான் மீது அந்த அளவுக்கு பரிபூரணமான ஒரு ஆனந்தம், அவரை பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரிந்த ஒருவனால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். சோ இந்த குணம் அப்படிங்கும்போது அந்த சச்சித்தானந்த ரூபம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு வந்து அந்த எல்லா விதமான ஆனந்தங்களும் கலந்த ஒரு கலவை. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து இன்னும் மிக சிறப்பாக ஒரு 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 வர்ணனை தரப்படுகிறது. என்ன வர்ணனை தருகிறார் என்றால், உங்களை இந்த கேள்வி நான் கேட்கிறேன், பகவான் அழகா, கோபியர்கள் அழகா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சொல்லுங்க பாபி. கோபியர்கள். பகவான் பிரபுஜி. பகவான் அழகு, பகவான் தான் அழகு. கோபியர்கள் பகவான் அழகு, பகவான் அழகு. ரெண்டு பேருமே அழகு. பகவான் கண்ணுக்கு கோபியர்கள் அழகு, கோபியர்கள் கண்ணுக்கு பகவான் அழகு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லலாம். பகவானுக்கு வந்து பக்தர்கள் அழகுங்கிறாரு, பக்தர்களுக்கு வந்து பகவான் அழகு அப்படின்னு. அவர் எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து அந்த கோபியர்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்து விட்டு அவர்களை நேருக்கு நேராக பார்க்கிறார். பல்வேறு வகையான லீலைகள் நமக்கு தெரியும். ரஜபூமியில வந்து பகவான் பண்ணும்போது லீலைகள், அவர் வந்து அப்படியே ஆச்சரியத்துல வந்து அந்த கோபியர்களை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம், அப்படியே அவருடைய அழகு வந்து அப்படியே ஒரு ஜொலிப்பு அப்படியே ஆகுமா. அதை இவங்க பார்த்த உடனே, ஆஹா, நம்ம செய்த செயல்கள் பகவானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது, பரமானந்தத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு மூஞ்சி திடீர்னு அப்படியே அழகாயிடுமா.
சாதாரணமா நமக்கு வந்து சாதாரணமா பார்த்தா ஒரு கருப்பு தோலோட இருக்கிற அந்த பெண்ணுக்கு வந்து அப்படியே ஒரு ஜுவாலை, அந்த அந்த சூரிய கதிர்கள் பட்டு எப்படி அந்த ஷைனிங் கிடைக்குமோ முகத்துல வந்து, இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா யாராச்சும் சாண்டிங் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அந்த மூஞ்சில ஒரு தேஜஸ் நம்மளால ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த முகத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பகவானினுடைய அந்த அந்த கருணை கடாட்சம் அந்த முகத்துல வந்து அந்த பொலிவை நம்மளால பார்க்க முடியும். அது போல அந்த கோபியர்கள் முகத்துல அந்த அழகை பார்த்த உடனே பகவானுக்கு வந்து இவ்வளவு அழகா இருக்காங்களா அப்படின்னு அப்படியே பூரிச்சு போவாராம் அவரு. அதை பார்க்க பார்க்க அவருக்கு பகவானுக்கு அழகு கூடும். அந்த மாதிரி இந்த இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அழகு இருவரிடமே கூடிக்கொண்டு போய்க்கொண்டே இருக்கும். இது வந்து கோழி முதல்ல வந்துதான் முட்டை முதல்ல வந்துதான்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு அழகு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவான் வந்து சச்சித்தானந்த ரூபம் அப்படின்னு அவருக்கு வந்து அழகு இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆனால் பகவான் எப்பொழுதுமே தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய பக்தர்களினுடைய புகழுக்காகத்தான் அனைத்துமே செய்வார் அப்படிங்கிறது பல்வேறு வகையான லீலைகள் நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த குணங்கள், அந்த பகவானினுடைய ஒரு அழகு, அவருடைய கருணை, இதை எல்லாமே நீங்க அடைய வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு நீங்கள் பகவானுக்கு சுகத்தை தருகிறீர்கள், அதன் மூலமாக பகவானை உங்களால் மகிழ்விக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு பக்தி. பீஷ்ம பிதாமா மகாஜன், 12 மகாஜன்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, பீஷ்ம பிதாமா என்ன பண்ணிட்டாரு அவருக்கு வந்து மகாஜன் பேரை கொடுத்திருக்காங்க. அவர் என்ன அந்த அளவுக்கு ஆன்மீகமா பண்ணாரு? அவர் வந்து தர்மத்துக்கு எதிராக செயல்பட்ட துரியோதனனுடைய குடும்பத்தாரோடு அவர்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து பாண்டவருக்கு எதிராக யுத்தம் புரிந்தார். அவர் எப்படி நீங்க மகாஜன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு சில பேரு ஆர்கியூ பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து முழுமையாக இந்த புராணங்களினுடைய மகிமை தெரியாதவர்கள் ஆர்கியூ பண்ணலாம். அந்த பீஷ்ம பிதாமா எப்படி வந்து பகவானுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் கொடுத்த சந்தோஷம் வேறு யாருமே கொடுத்தது கிடையாது. ஒரு பக்தன், நீங்க வந்து கம்சனும் தான் பகவானோடு யுத்தம் புரிந்தார், பீஷ்ம பிதாவும் தான் பகவானோடு யுத்தம் புரிந்தார். ஆனால் இதில் பகவானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னவென்றால், தன்னுடைய பக்தன் அவனுடைய புகழ் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், இந்த மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரியும். பகவான் வந்து ஒரு சபதம் எடுக்கிறார், நான் இந்த யுத்தத்தில் ஆயுதங்களை ஏந்த மாட்டேன் அப்படின்னு. ஆனால் பீஷ்ம பிதாமா என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சண்டையினுடைய வலிமையினால் பகவானை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு இஸ் கவுண்டர் சேலஞ்சிங். பகவான் வந்து ஒரு சபதம் எடுக்கிறார். பீஷ்ம பிதாமா சபதம், பீஷ்ம பிதாமின் சபதம்னு நிறைய பேர் புக்கு போட்டு நிறைய பேர் பிரவச்சனம் பண்றாங்க மார்க்கெட்ல இன்னைக்கு, பாப்புலரா அதை வந்து பண்ணணும் அப்படின்னு. சோ அவருடைய சபதம் என்ன அப்படின்னா, பகவானை நான் ஆயுதம் கையில் ஏந்த வைப்பேன் அப்படின்னு. சோ யுத்தம் அவ்வளவு பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். நான் துரியோதனன் வந்து பீஷ்ம பிதாமாவை வந்து அந்த அளவுக்கு ஏளனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏளனப்படுத்துகிறான். ஏளனப்படுத்தி அவருக்கு வந்து அந்த ஆக்ரோஷத்தை தூண்டி விடுகிறான். தூண்டி விடும்போது அவன் செய்கிறான், நாளைய யுத்தத்தில் ஒன்று நான் இருக்க வேண்டும் அல்லது அர்ஜுனன் இருக்க வேண்டும். அர்ஜுனன் நாளைக்கு இருக்க மாட்டான் அப்படின்னு. மத்த சைடுக்கு அதெல்லாமே இருக்கு. திரௌபதி வந்து கேட்டுக்கிறா, பாண்டவர்கள் நீ எல்லாரையுமே சாகடிக்க கூடாது, யாராச்சும் ஒருத்தர் தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இருக்கு. சோ அந்த யுத்தத்தின் மீது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபதம் அந்த அளவுக்கு பிரமாதமாக யுத்தம். அவர் வந்து அந்த யுத்தம் புரிகிறார் என்றால் 1000 பேரை ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர். அவர் எடுத்து அம்பு வீசுகிறார் என்றால் 1000 பேர் அட் அ டைம் அவரால் அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடு, அக்யூரசி, அவ்வளவு சாமர்த்தியமாக சாதுரியமாக செயல்படக்கூடிய போர் வீரன். அவ்வளவு பயங்கரமாக போடும்போது பகவான் இன்னொரு சபதமும் குடிக்கிறார் அர்ஜுனனுக்கு, உன்னை எப்படியும் நான் காப்பாற்றுவேன், இந்த யுத்தத்தில் உன்னை நான் எப்படியும் காப்பாற்றுவேன் அப்படின்னு. சோ பகவானுக்கு வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதம், பக்தனை எப்படியும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற இன்னொரு சபதம். அதே நேரத்தில் இன்னொரு சபதம், அவருடைய பக்தர் உங்களை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன், கிருஷ்ணர் ஆயுதம் எடுப்பார் அப்படின்னு இன்னொரு சபதம். சோ அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பீஷ்ம பிதாமா செய்யற சண்டையை வந்து பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் பகவானுக்கு வந்து வேற வழியே கிடையாது. அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ரதத்திலிருந்து குதித்து அந்த சக்கரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே அவருடைய அழகை வர்ணிக்கும் போது பீஷ்ம பிதாமா சொல்கிறார், பகவானுடைய உடல் முழுக்க அந்த இரத்தக்கரைகள், மண் கரைகள், பரந்த முடி, அவருடைய பீஷ்மவுடைய பிரேயர்ஸ் நம்ம பார்க்கும்போது கேட்கலாம் எல்லாமே. அவருடைய தலை முடிகள் எல்லாமே விரிந்து பறந்து காற்றில் ஆடிக்கொண்டு வியர்வை துளிகள் உடலெல்லாம் பெருகிக் கொண்டு
மண்ணினால் பூசிய உடலில் அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த உருவம். அத வந்து அவர் அந்த 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 சக்கரத்தை எடுத்துட்டு அவர் ஓடி வரும்போது பீஷ்ம பிதாமா அந்த ரதத்துல இருந்து எல்லா ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு சாஷ்டாங்கமா அவர் காலில் விடுறார். பகவானே, இந்த ஒரு ஒரு வாட் டு யூ சே தட், உங்களுடைய இந்த உருவத்தை காண்பதற்காகத்தான் நான் தவம் இருந்திருக்கிறேன். நான் பிரார்த்தனை செய்ததெல்லாம் உங்களை இது போன்ற ஒரு நிலையில் பார்க்க வேண்டும் என்றுதான். யுத்த களத்தில் பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்திருந்தாலும் கூட பகவானினுடைய முதுகைத்தான் அர்ஜுனனால் பார்க்க முடிந்ததே தவிர முகத்தை பார்க்க முடியவில்லை. பகவானை அந்த கோபத்தோடு அந்த ரோஷத்தோடு பார்த்த ஒரே பக்தன் என்ற முறையில் அங்கு பார்த்தது பீஷ்ம பிதாமா. மற்றவங்க எல்லாம் கூட பகவானுடைய மூஞ்ச பார்த்திருக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அந்த குணம், அந்த பகவானை ரசிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அந்த பகவானினுடைய அழகை ரசிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மனம் கிடையாது. ஆனால் பீஷ்ம பிதாமா வந்து அதை பார்த்து ரசிச்சு அப்படியே முழுமையான ஒரு சரணாகதி. அதனுடைய பிரதிபலன் தான் யுத்தம் முடிந்த பிறகு யுதிஷ்ட மகாராஜா வந்து நான் பரிபாலனை செய்ய மாட்டேன், நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன். எப்படி வந்து சண்டைக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டதோ அதே குழப்பம் யுதிஷ்டருக்கு ஏற்பட்டது. அங்கு வந்து அர்ஜுனனுக்கு எல்லா விதமான போதனைகளையும் கூறி அவனுடைய மனதை மாற்றிய பகவானால் யுதிஷ்டனை மாற்ற முடியவில்லை. மாற்ற முடியவில்லை என்றால் அவர் மாற்ற முடியாதுன்னு கிடையாது. அவர் தன்னுடைய பக்தனுக்கு அந்த புகழை தர வேண்டும். பக்தனுக்கு புகழை தர வேண்டும் என்றால் அவனுடைய பெருமை உலகினருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த லீலை அந்த யுத்த காலத்தில் யுதிஷ்ட மகாராஜாவை அழைத்து கொண்டு பீஷ்ம பிதாமா வந்து சாதாரணமா படுத்துட்டு இல்ல. நம்ம வந்து சாதாரணமா ஒரு தலைவலின்னு படுத்துட்டு இருந்தா கூட வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா, ஐயோ இவங்க இந்த நேரத்துல வந்திருக்காங்களே எனக்கு தலைவலின்னு, முழுக்க முழுக்க அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்க, அவருடைய தோள்கள் எல்லாம் கிழித்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெயின். அந்த அந்த சாப்டர்லாம் நம்ம பாகவத்துல படிச்சோம்னா அவ்வளவு சுவையான ஒரு சாப்டர்ஸ் அதெல்லாமே. அந்த விருந்தோம்பல் அப்படின்னா அந்த நேரத்திலையும் அந்த வலியை பத்தி அவர் கொஞ்சம் கூட வெளியே காமிச்சிக்காம அனைவரையும் வரவேற்று ஒரு மிகச்சிறந்த ஒரு அந்த புகழுரை தன்னுடைய பக்தனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவான் செய்த ஒரு பெரிய லீலை. சோ திஸ் இஸ் கால்டு தி அட்ராக்ஷன் ஆஃப் த லார்ட். பகவானுடைய அந்த குணம், பகவானிடம் அந்த மயக்கம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலைகளில் பகவானானவர் அனைவரையும் கவர்ந்து இழுக்கிறார். சனத்குமாரர்கள் அங்க போயிட்டு ஜெய விஜயன் முன்னாடி நின்றுட்டு இருக்கும் போது எப்படி அவர்களுக்கு அந்த உருவம், அந்த அந்த பகவானை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஞானம் ஏற்படுகிறது என்றால் அவங்க வந்து சிம்பிளி அந்த பகவான் தன் மீது போட்டு கொண்டிருந்த அந்த பூக்களின் மூலமாகவும் துளசியினுடைய நறுமணத்தின் மூலமாகவே அவர்களுக்கு அந்த பக்தியானது ஏற்பட்டது. தே வர் ஆல் இம்பர்சனலிஸ்ட், அருவவாதிகள். அவர்கள் எப்பொழுது உருவவாதிகளாக மாறினார்கள் என்றால் பகவானை நேருக்கு நேராக பார்த்து அந்த நறுமணத்தை உணர்ந்த பிறகுதான். சுகதேவ கோஸ்வாமி அனதர் கிரேட்டஸ்ட் இம்பர்சனலிஸ்ட், அருவவாதி. அவருக்கு வந்து பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி கேட்ட பிறகு அவர் மீது ஒரு ஈர்ப்பு. இதெல்லாமே அந்த குணங்களினுடைய பிரதிபலிப்புகள். பல்வேறு வகையான குணங்களை பக்தர்கள் கேட்க 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 அந்த பகவானின் மீது நாட்டம் என்பது எப்படி ஏற்படுகிறது. அதே மாதிரி அவருடைய அழகை பிருந்தாவனத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே பார்க்கறாங்க. ருக்மணி தேவி எப்படி கிடைச்சது? அந்த அளவுக்கு அவரிடம் உள்ள அந்த ஆன்மீக குணங்களை அவர் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி பகவானின் மீது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது என்றால் அவருடைய பல்வேறு வகையான குணங்கள். எப்படி விரஜத்தில் உள்ள அனைத்து இளம் நங்கைகளுக்கு பகவான் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது, எப்படி குழந்தைத்தனமாக அவர் விளையாடியது மற்ற குழந்தைகளை ஈர்த்தது அவருடைய கவர்ச்சி, எப்படி அவருடைய பல்வேறு வகையான நண்பர்கள் கிருஷ்ணர் மீது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எவ்வளோ பேர் போய் விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், ஆனா கிருஷ்ணர் அன்னைக்கு வரல அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாருமே அப்செட் ஆயிடுவாங்க. சோ இது எல்லாமே வந்து எப்படின்னா அந்த ஒரு குணங்கள். அதே மாதிரி அந்த காடுகளுக்கு செல்லும் போது மயில்கள், குயில்கள் எல்லாமே வந்து பரவசத்தில் அவங்க எல்லாமே வந்து இனிமையான நாதத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் பகவான் கிருஷ்ணர். அதே தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு லீலையில் நம்ம பார்க்கிறோம். விலங்குகள் எல்லாமே அவரோடு சேர்ந்து அந்த சங்கீர்த்தனம், அதாவது பகவானினுடைய நாமத்தை ஒலிக்கும் போது நாட்டியம் ஆடியது. சோ இந்த அளவுக்கு கிரேட் இந்த குணங்களை பற்றி இவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இத சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சனாதன கோஸ்வாமி வந்து நேருக்கு நேரா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து எப்படி பீஷ்ம பிதாமா வந்து நேருக்கு நேரா இந்த சண்டையை பார்த்தாரோ அது போல சனாதன கோஸ்வாமி நேருக்கு நேராக கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்கும்போது அவர் சொல்றாரு, சாக்ஷாத்
கர்ணா ஹல்தா விஷுதாப்தி ஸ்திதஷ்யமே சுகானிகஸ் பாதயந்தே பிராமணி அபி ஜகத்குரு. பகவானை பார்த்து சொல்கிறார், நான் வந்து எவ்வளவு பாக்கியசாலி, நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே நீங்கள் ஜெகத்குரு, உங்களை நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சுகம். அந்த பரவச நிலை என்பது எனக்கு எப்படி இருக்கிறது என்றால், மிக பரந்த ஒரு பெருங்கடலின் நீரில் நான் மிதப்பது போல இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையானது எப்படின்னா, மற்றவர்களுக்கு அந்த ஒரு பசுமாடு நடந்து போகும்போது அதனுடைய காலடி குழம்பில் இருக்கக்கூடிய சிறு நீரை பார்த்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷம். ஒரு நடுக்கடல்ல ஒருத்தன் தத்தளிக்கிறது எப்படி, பரவசத்துல இருக்கிறது எப்படி, ஒரு சின்ன டிராப் ஆஃப் வாட்டர் இன் ஸ்மால் பிளேஸ் பாக்குறது எப்படி. சோ சனாதன கோஸ்வாமி இந்த மாதிரி கம்பேர் பண்றேன். நான் வந்து அவ்வளவு பெரிய பாக்கியசாலி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குணங்கள், பகவானினுடைய அந்த குணங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரவசம் ஏற்படுகிறது. இந்த பரவசத்தில் இருப்பவர்கள் எல்லாமே ஆத்மராமர்கள். சோ இப்படித்தான் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு முடிக்கும் போது அந்த ஆத்மராமாவுடைய அந்த குவாலிபிகேஷன், அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு வரும் அப்படின்னு. சோ கடைசியாக ஹரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பார்க்கும் பொழுது அதற்கும் அவர் வித்தியாசமான ஒரு விளக்கம். ஹரி சப்தே நானார்த்த தோய் முக்கியாத்மா சர்வ அமங்கல ஹரே பிரேமதிய ஹரே மனா. ஹரி சப்தே நானார்த்தா. நானார்த்தா மீன்ஸ் இந்த ஹரி என்பதற்கு பல்வேறு வகையான விளக்கங்கள் தர முடியும். ஆனால் முக்கிய தமா, இரண்டு முக்கியமான விஷயங்கள், தோய் முக்கிய தமா, இரண்டு முக்கியமான அர்த்தங்கள் நான் உனக்கு கூறுகிறேன். சர்வ அமங்கல ஹொரே. சர்வ அமங்கல ஹொரே மீன்ஸ் அனைத்து அமங்கலங்களையும் எடுக்கக்கூடியவர். யாரு? அந்த ஹரி அப்படிங்கிறவர். சர்வ அமங்கல ஹரே பிரேம தியா ஹரே மனா. மனதில் நமக்கு பகவானின் மீது பிரேமை, அந்த அமங்கலம் உங்களுக்கு எடுத்த பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மங்களம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த மங்களம் என்பது என்ன என்றால், பகவானை பற்றி நினைப்பது, பகவானை பற்றிய லீலைகளை புரிந்து கொள்வது, அவர் மீது ஒரு ஈடுபாடை ஏற்படுத்துவது, ஒரு நாட்டத்தை தருவது. இதெல்லாம் நமக்கு கிடைக்க 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 என்ன ஆகும்னா, அந்த அமங்கலம் வெளியேறி மங்களம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அந்த சுபம், வாழ்க்கையில் அந்த சுபம் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அந்த பௌதீக கஷ்டங்களானது பிரிகிறது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, அதுதான் நம்ம பௌதிக கஷ்டம். நமக்கு திரும்ப 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 இந்த பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை அப்படிங்கும் போது, வியாதி அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இட்ஸ் அ ரிப்பீட்டட் சைக்கிள். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, இந்த ஹரி நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஹரி யாருடைய வாழ்க்கையில் கிடைக்கிறார்களோ அவர்கள் ஆத்மராமர்கள். பிகாஸ் தே ஆர் கம்ப்ளீட்டா எல்லாமே வெளியே வந்துடுது. சோ இது வந்து பகவானினுடைய ஒரு பரிசாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அந்த பகவான் கிடைக்கிறார். இதுக்கு வந்து மகாபிரபு ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் ஒண்ணு தெரிகிறார். ஒய்ச்சே தைச்சே யோகி கொஹி கொரையே ஸ்மரணா சாரி விதா தபதார கொரே சம்ஹாரணம். ஒய்ச்சே தைச்சே அப்படிங்கும்போது எப்படியாச்சும் யூ ஹாவ் டு டூ, எனி காஸ்ட் யூ ஹாவ் டு டூ. எங்க பண்ணணும் அப்படின்னா, யோகி கோஹி, வேறெவர் யூ ஆர், எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் சரி, கரையே ஸ்மரணா, என்ன பண்ணணும், நீங்க எந்த நிலையில எப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்மரணே. யாரை பத்தி ஸ்மரணே அப்படிங்கும்போது இந்த பகவானை பத்தி பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சாரி வித தபா. சாரி வித தப்பான்னா 4 வகையான துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். 4 வகையான துன்பங்கள் எடுத்து கரே சம்ஹாரணா, ஒரு பக்தனாக உங்களுக்கு அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் ஹரி. சோ ஏதோ ஒரு வகையில எப்படியாச்சும் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பகவானை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த 4 வகையான துன்பங்கள், இந்த 4 வகையான துன்பங்களை வந்து அவர் சைத்தன்ய சரிதாமிரத்துல எப்படி சொல்றாரு அப்படின்னா, பாத்தக, உரு பாத்தக, மகா பாத்தக, ஆதி பாத்தக. சோ இதுதான் 4 வகையான துன்பங்கள். பாத்தக, உரு பாத்தக, மகா பாத்தக, ஆதி பாத்தக. இது எப்படின்னா, ஒரு கிரேடு, ஆரம்ப நிலை குற்றம், கொஞ்சம் அதிகமான குற்றம், அதை விட அதிகமான குற்றம், அதை விட மோசமான குற்றம்.
ஆதி பாத்தகா, பாத்தகா குற்றம், குரு பாத்தகா கொஞ்சம். ஸோ இஸ் கிரேடிங் த சின்ஸ் ஆல்சோ. ஸோ இதைத்தான் நம்ம வந்து 4 நியமங்கள் அப்படி நம்ம சொல்றோம். பேசிக் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? தகாத உடல் உறவு, போதை வஸ்துக்களுக்கு அடிமை, மாமிசம் உண்பது, சூதாட்டம். ஸோ அந்த மாதிரி அந்த 4 நியமங்களை அவர் கொடுக்கும் பொழுது நார்மல் சின் ஆரம்பிச்சு கிரேட்டர் சின் வரைக்கும் போறாரு. ஸோ இந்த சின் எல்லாமே அவர் எடுக்கணும் அப்படின்னா அந்த குணங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு பகவானிடம் முக்கியமாக நாம் சரணடைந்து அவருக்காக அந்த பக்தியை செய்யும் பொழுது அகைத்துகிம், அந்த பக்தியை நாம் செய்யும் பொழுது அவர்கள் அனைவருமே ஆத்மராமர்கள் தான். So this is the explanation given by Mahaprabhu to Sarvabhauma Bhattacharya as well as Sanatana Goswami. இதன் பிறகு அவர் கொஞ்சம் வந்து சனாதன கோஸ்வாமிக்கு பேசும்போது பிரம்மனை பற்றி அவர் கொஞ்சம் விளக்கம் தருகிறார். நம்ம அதை வந்து சனாதன கோஸ்வாமியுடைய டாபிக் பேசும்போது அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரெண்டுமே ரிலேட்டட் டு ஆத்மராம் வர்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆத்மராம் வர்ஸ் அப்படிங்கிறது மகாபிரபு எப்படி விளக்கம் கொடுத்தார், எப்படி 2 பேருமே புகழ்ந்து மகாபிரபுவை பாடினார்கள், பேசினார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நம்ம வந்து இன்னைக்கு வகுப்பை நம்ம முடிச்சுக்க போறோம் ஆத்மராம வர்ஸ். ஸோ அடுத்த வாட்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் முடிந்தால் நாம் ராமானந்த ராயருடைய சம்பாஷணை. காரணம் என்ன அப்படின்னா பூரியில வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆக்சுவலா நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னா சர்வபௌம பட்டாச்சாரியிடம் மகாபிரபு ஆத்மராமாவுடைய அந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார். இதே விளக்கம் சனாதன கோஸ்வாமிக்கு பண்ணதால நம்ம அதை ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். விஷயங்கள் நிறைய கவர் பண்ணோம். எப்படி அவர் என்ன பேசினார் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பேச்சு எல்லாமே முடிஞ்ச பிறகு அவருடைய வாழ்க்கை ஜெகநாத்புரியில் அந்த குறுகிய காலம் ஒரு 10 நாளோ 15 நாளோ எவ்வளவோ அவர் இருந்தாரோ அதன் பிறகு அவர் நான் தென்னிந்திய சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடக்க துவங்குகிறது. அப்ப 2 பேருக்கு நடுவில் நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போகுது. சர்வபௌம பட்டாச்சாரியருக்கும் மகாபிரபுவுக்கும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அவர் கேட்டுக்கிறார், நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தங்குங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வராரு. சோ அவர் மூலமாக ராமானந்த ராயரை பற்றிய விஷயம் மகாபிரபுவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. சோ சர்வபௌம பட்டாச்சாரியா வந்து ரொம்ப விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறார், நீங்கள் போகும்போது நீங்க ராமானந்த ராயரை நீங்கள் பார்க்க வேண்டும். ராமானந்த ராயர் யாரு அப்படின்னா இஸ் எ மெட்டீரியலி வெரி பவர்ஃபுல் பர்சன், மெட்டீரியலி ஹோல்டிங் அ வெரி ஹை பொசிஷன். பௌதீகத்தில் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். சோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் மகாபிரபு பார்க்கவே மாட்டார். பை டிஃபால்ட் அவர் அந்த மாதிரி ஆளுங்களை என்டர்டெயின் பண்ணவே மாட்டார். ஸோ அதை எதுக்காக சர்வபௌம பட்டாச்சாரியா பேசி 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 அவரை வந்து கெஞ்சுகிறார். பிகாஸ் சர்வபௌம பட்டாச்சாரியா இஸ் ஆல்சோ த கிரேட்டஸ்ட் டிரான்சிடென்டலிஸ்ட். அவருக்கு வந்து ராமானந்த ராயரை பத்தி நிறைய தெரியும் விஷயம். அதனால அப்படிப்பட்டவர் மகாபிரபுவை வந்து பார்த்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அருவவாதியாக இருந்த அவரை ஒரு உருவவாதியாக மாற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் சம்பாஷணை அந்த அளவுக்கு ஒரு ருசிகரமான ஒரு சம்பாஷணையாக இருந்தது. சோ ராமானந்த ராயருக்கும் அது போலத்தான் பல விஷயங்கள் தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் பௌதீகத்துல வந்து மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார். சோ அது வந்து இவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் இவங்க 2 பேரையும் நம்ம மீட் பண்ண வைக்கணும், அதன் மூலமாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. சோ அதனால அவருடைய ரெக்வஸ்ட், நீங்க வந்து பண்ணுங்க போய் பாருங்க அப்படின்னு ரொம்ப கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டதுக்கு பிறகு மகாபிரபு எல்லா ஏற்பாடும் செய்த பிறகு சவுத் இந்தியா டூர், அவர் வந்து தென்னிந்திய சுற்றுப்பயணம் போகிறார். சோ நம்ம அடுத்த சம்பாஷணையில வந்து ராமானந்த ராயரும் மகாபிரபுவும், அது மேபி ஒரு 2 கிளாஸோ 3 கிளாஸோ எடுக்கலாம். அது வந்து வண்டர்ஃபுல் டிஸ்கஷன் இன் சைத்தன்ய சரிதாமிருதம். ராமானந்த ராய் டிஸ்கஷன் ஒரு 3-4 டிஸ்கஷன் ரொம்ப கிரேட். சர்வபௌம பட்டாச்சாரியா ஒண்ணு, சனாதன கோஸ்வாமி ஒண்ணு, பிளஸ் ராமானந்த ராய். மற்றது எல்லாமே இருக்கு, நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருக்காரு. பட் இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 பிலசாபிக்கலா தத்துவ ரீதியாக நமக்கு வந்து பல விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த சம்பாஷணை, குறிப்பாக ராமானந்த ராய் எல்லாம் போகும்பொழுது பகவத்கீதையில வந்து பகவான் கிருஷ்ணர் என்ன பேசினாரோ அதை எல்லாமே சைத்தன்ய சரிதாமிருத ராமானந்த ராயரோட சைத்தன்ய மகாபிரபு பேசும் பொழுது எல்லாத்தையுமே நிராகரிப்பார். அவர் அங்க பேசினது என்னவோ அதை எல்லாமே இங்க நிராகரிப்பார். நிராகரிச்சுட்டு என்ன பெஸ்ட் அப்படிங்கறது அவங்க 2 பேருடைய சம்பாஷணை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ
சைத்தன்ய சரிதாமிருத்தால இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் லைக் மெனி பீப்புள் சேஸ் இது வந்து பிஹெச்டி படிப்பு அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி அதை புரியக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்து அந்த ஒரு பக்குவ நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நாம் அடுத்த வாரம் நிச்சயமாக சந்திப்போம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் சந்தேகங்கள் கேட்கலாம். இல்ல நீங்க ஏதேனும் கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நீங்க இப்ப இந்த ரமானந்தர் இதுவும்